ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் இந்த ஹீலிங் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பௌர்ணமி ஸ்பெஷல், அதாவது ஃபுல் மூன் டே ஸ்பெஷல். ஏஞ்சல்ஸ் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு இந்த தருணத்தில் வச்சுருக்காங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பைல் செலெக்ஷனில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரோ முடித்த உடனே பைல் செலெக்ஷன் கொடுப்பேன். 3 பைல் இருக்கும். 3 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. 3 ஏஞ்சல்ஸில் ஏதாவது ஒரு ஏஞ்சல்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அமைதியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஒரு பைலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ், தேங்க்ஸ் டு ஃபுல் மூன் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் எதாக இருந்தாலும் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு. அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாரும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சாரா டாரோ ஆனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான டாரோ கார்ட் ரீடிங்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சேனல்லே நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பற்றின ஷார்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட்ஸையும் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் வந்து அதில் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பர்சனலான அகாஷிக் கைடன்ஸ் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அகாஷிக் கிளாஸஸ் வந்து வேணும், ஹீலிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ்குள்ளே 1 by 1 போகலாம். பைல் நம்பர் 1, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான கார்ட்ஸ். பைல் நம்பர் 1 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாஸ்டில் ஏதோ ஒரு பேர்டன் இருக்குது உங்களுக்கு. சமீப காலத்தில் ஒரு விதமான பேர்டன், சுமைகள் இருக்குது, மனச்சுமைகள் இருக்குது. அந்த சுமையெல்லாம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த நியூ பிகினிங் உங்களை தேடி வந்து வரும். அது எந்த விஷயங்கள்லையா இருக்கட்டும், எந்த ஒரு நபரை சார்ந்ததாக இருக்கட்டும். ஸோ பாஸ்ட் அந்த விஷயங்களில் நெகட்டிவான விஷயங்கள், சுமைகள் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் புதிய நபர்களோ இல்லை புதிய விஷயங்களோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா புதிய விஷயங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. பட் நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ்ட்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து கொஸ்டினே. ஸோ அதற்கு வந்து உங்களுடைய இன்சைட், அதாவது இன்ட்யூஷன் நாலேஜ் ரொம்ப வந்து அதுக்கு உதவிகரமாக இருக்க போகுது. ஸோ இப்போ பாஸ்ட்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸை நான் மேற்கொள்ளலாம் அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில். ஸோ அது என்னென்னா, நிறைய புக்ஸ் வந்து படிங்க. எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்த புக்ஸ் படிக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த புக்ஸ் படிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இப்போ நான் மாட்டிக்கிட்டு இருக்கா, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை சார்ந்த புக்ஸ் படிக்கலாம். ஸோ எதில் வந்து அடிபட்டிருக்கீங்களோ இல்லை எதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆகிருக்கீங்களோ அதை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கிற மாதிரியான புக்ஸ் கூட படிக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய விஸ்டம் வந்து அதிகமாக உங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜும் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுடைய ஆழ் மனதில் அப்போ தேங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து வெளியேறும். ஸோ உங்களுடைய மனதை அதே மாதிரி ஓப்பன் அப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கான நபர்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கான மனதுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயம் வந்து எனக்கு சரியாக நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணுற விதமாக அந்த பழைய நினைவுகளை கேரி ஓவர் பண்ணக்கூடாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த புதிய நியூ பிகினிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான அந்த நாலேஜ், விஸ்டமும் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான மனதுக்கு பிடிச்ச ஒரு துணையாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான வாழ்க்கை சூழலாக இருக்கட்டும், ஒரு
இடமா இருக்கட்டும். ஏதோ ஒன்று மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது மூலயமா அந்த டைம்லேருந்தே உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு வெளியே வரணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அண்ட் மெசேஜாக இருக்குது. ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கொடுத்த மெசேஜ் பார்த்தீங்க இந்த பௌர்ணமிக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ், தேங்க்ஸ் டு ஃபுல் மூன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பயல் நம்பர் 2 யாரெல்லாம் பயல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த பௌர்ணமிக்கு அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான கார்ட்ஸ். பயல் நம்பர் 2 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இனிமே வந்து இருக்கக்கூடிய காலங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து இப்போ என்ன மனநிலையில் இருப்பீங்கன்னா, எனக்கு எந்த கம்பானியன்ஷிப்பும் வேண்டாம், லைக் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு கம்பானியன்ஷிப்பும் வேண்டாம், நான் வந்து இப்போதைக்கு தனியாகவே இருந்துட்டு போகிறேன், அந்த மாதிரியான ஒரு ஐசோலேஷன் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இதுவும் ஒரு விதமான பின்னடைவு தான் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. இங்கே ஒரேடி ஐசோலேஷனில் இருக்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான நபர்கள்கிட்ட, உங்களை தேடி வர நபர்கள்கிட்ட ஒரு கொலாபரேஷன், ஒரு பிஸ்னஸ் ரீதியாக, ஒர்க் ரீதியாக, இல்லை ரிலேஷன்ஷிப், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப், வாட் எவர் இட் இஸ், ஒரு கொலாபரேஷன் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து அவராக இருந்தாலே போதும். பட் இப்போ நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எல்லார்கிட்ட இருந்தும் தனித்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ கூடிய விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கான நபர்கள் நிச்சயமாக வருவாங்க. உங்களோட மைண்ட் செட்டோட ஒத்து போகிறவங்க, உங்களுடைய பேஷன் ஆர் உங்களோட லைஃப் ஸ்டைலோட ஒத்து போகிறவங்க, உண்மையாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வருவாங்க. அந்த ஹார்மனி வந்து கிடைக்கும், அந்த இணக்கமான ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஸோ அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ இதை செஞ்சாலும் போதும். அண்ட் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மூமெண்ட்டை, அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து ப்ரெசண்ட்டில் வந்து அவேர்னஸாக இருக்க மாட்டீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் அவசரமாக செய்கிறது, இல்லை ஒரு விஷயம் வந்து யோசிக்காமல் செஞ்சுட்டு தென் செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறது, அது வந்து பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் யோசிக்கிறது, அதுதான் வந்து உங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்னஸ் காரணம். இதனால தான் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது. அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே அவேர்னஸாக இருக்கணும். ஒரு ப்ரெசண்ட்டில் இப்போது ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன, அது வந்து கரெக்டாக தப்பாக, பாசிட்டிவ் நெகட்டிவோட ஒரு இன்டென்ஷனோட வருதா அப்படின்றத நீங்கள் அவராக இருக்கணும். ஸோ பகுத்தறிஞ்சு அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேறு எந்த வித பாதிப்புகளும் ஹியர் ஆஃப்டர் இதுக்கு மேலே உங்களுக்கு வராது அப்படின்ற ஒரு மெசேஜ் ஏஞ்சல்ஸ் கன்வே பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவேராக இருந்தால் போதும். அண்ட் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரக்கூடிய கொலாபரேஷன்ஸ், அந்த ஒரு கம்பானியன்ஷிப், இதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல விதத்தில் மேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த நிலைக்கு மாறுறது ரொம்ப அழகானதாக இருக்கும். ஸோ பாஸ்ட்லேருந்து நீங்கள் அதை திரும்பி பார்க்கும் போது ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்கிறத உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் கைடன்ஸாக இருக்குது. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கொடுத்த மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ், தேங்க்ஸ் டு ஃபுல் மூன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பயல் நம்பர் 3 யாரெல்லாம் பயல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த பௌர்ணமிக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ். பயல் நம்பர் 3 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் வந்து உங்களோட உடம்புக்கு மட்டும் இல்லை, இல்லை உங்களுடைய இருப்பிடத்துக்கு மட்டும் இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஆன்மாவுக்கே உரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது உங்கள் ஆன்மா அளவில் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நீங்கள் மற்றவங்க கிட்ட கருணையை மட்டும்தான் காட்டணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. மேபி நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட ஒரு குறைகள் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாமல் அவங்கக்கிட்டையும் நீங்கள் கருணையோடு நடந்துக்கணும் அப்படின்றது. அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னென்னா,
நீங்கள் தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அது நல்ல டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ மற்றவங்களோட நீங்கள் சேரும்போது, மற்றவங்களோட ஒரு பவுண்ட்ரிஸ் இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் ஆனது குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுவரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து மாறுபடணும், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றதுனால தான் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் மற்றவங்க மேலே கருணையோட அன்போடு நடந்துக்கணும். அட் த சேம் டைம் மற்ற மனிதர்கள்கிட்ட ஒரு பவுண்ட்ரிஸோட இருக்கணும். யாரையும் வந்து அந்த எல்லையை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஏன்னா தனியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையும் ஜெயிச்சு சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் அப்படி இருந்ததில்லை, என்னால் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயமே ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. ஸோ அதை ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியை நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருடைய குறைகளையும் நீங்கள் சுட்டி காட்டுறதோ இல்லை அதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க மேலேயும் கருணையோடு நடந்துக்கிட்டாலே போதும். மற்றது எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நிறைய பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய பேர்ட்ஸ் வகை வகையான பேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆன்மா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. அதுக்கு ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்களுக்கு கூட இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் அதுக்கான ரீசனாக இருக்குது. ஸோ அதையும் இங்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜாக கன்வே பண்ணுறாங்க. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான இந்த பௌர்ணமிக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ், தேங்க்ஸ் டு ஃபுல் மூன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.